அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த பிப்ரவரி மாதத்தில் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். பெரும்பாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போதும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். இதுவரை குருவும் வக்ரகதியில் வலம் வந்தார். தற்போது ராசியின் அதிபதியான சந்திரனுடன் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே உறுதியாக ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெறும்போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் குரு சந்திர யோகத்தின் காரணமாக உண்டு. பொருளாதார ரீதியான தடைகள் மிக பெரிய அளவில் விலகும். ஏனென்றால் சந்திரன் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஷ்டமத்திற்கு சென்றாலும் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் முழுமையாக விலக்கி விடுகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு தொட்ட காரியம் அனைத்திலும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. மேலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் உறுதியாக மகிழ்ச்சியும் சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் தடை தாமதத்தையும் சிக்கலையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் விலக்கி விடுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான். எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் உச்ச பலத்துடன் ராசியின் அதிபதியான சந்திரனும் இணைந்து குருவுடன் வலம் வரும் தருணம் என்பது மிக பெரிய அளவில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை வலுவாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். 9ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்களை கூட தடையில்லாமல் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வீழ்ச்சியையும் தடை தாமதத்தையும் சந்தித்த பல நிகழ்வுகளை தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தகர்த்தெறிகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. எனவேதான் உறுதியாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக அஷ்டமத்தில் சனி வலம் வருகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதத்தில் இருந்தே திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். எனவே உறுதியாக அஷ்டம சனியின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக ரிஷப ராசியில் குரு வீற்றிருக்கும் போது சனி அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான். அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம், நிரந்தர
வருவாயை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம், எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சியும் மாற்றமும் என பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாய் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மங்களகாரகரான செவ்வாய் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சுப விரயங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு தங்களுடைய பெயரில் சிறு அளவாவது சேமிப்புக்கான முதலீடு அல்லது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் கலைத்துறை, அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அங்கு வக்ரகதியில் திரும்பினாலும் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இந்த தருணத்தில் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். எனவே கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகளாக இருந்தாலும், உங்களுடைய சிறு முயற்சி பங்களிப்பாக இருந்தாலும் அவை மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியும் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் முன்னேற்றத்த பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யா கரகரான புதனும் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் பாக்கியஸ்தானத்திலும் அமர்கிறார். எனவே பெரிய அளவில் நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் சூரியனும் சப்தமத்தில் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் அமர்கிறார். எனவே கடகராசிக்காரர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது பெரிய அளவிலான விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாக கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும்.